Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 3 matrices. அதில் introduction பார்த்துடலாம், அதுக்கப்புறம் exercise sums பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் matrices அப்படின்னு பார்க்கும்போது மேட்ரிக்ஸுடைய ஒரு ப்ளூரல் ஃபார்ம் தான் இது matrices அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ matrices அப்படின்னு எடுக்கும்போது இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம்லாம் கொடுத்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு XYZ கொடுத்த லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணி எக்ஸ் அண்டு ஒய் அண்ட் இசட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் வந்து டேட்டாஸ் வந்து ஓரளவுக்கு இது மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்றத வச்சு தான் இந்த மேட்ரிசஸ் நமக்கு படமே பார்த்துருப்பீங்க. மேட்ரிக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்ஸ்குள்ளேயே அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய வந்து காப்பீஸ்லாம் வரும் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் இந்த மேட்ரிசஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஃபார்மேஷன், நம்ம நார்மலாக எப்போவுமே எடுக்கிற அந்த ரெண்டு ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ க்ராப் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவோட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறது அது என்ன வருது, இந்த மேட்ரிசஸில் தான் நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸில் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மேட்ரிசஸில் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேனர்ஸ்லாம் பெருசாக வரைவாங்க இல்லையா, பெரிய சைஸில் வரைவாங்க. குட்டி சின்ன சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதில் பேனரில் என்ன பண்ணுவாங்க, பெரிய சைஸாக வரைவாங்க நமக்கு. ஸோ ஏதோ ஒரு இமேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் இமேஜ் இருக்குது அப்படின்னா அதில் இந்த மாதிரி வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் எங்கெங்கே எந்தெந்த ஸ்ட்ரோக் இருக்கோ அந்த இமேஜில், இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, ஸோ இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் ஒருத்தருடைய ஃபேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் மேட்ரிசஸ் தான். சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேட்ரிசஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதே மேட்ரிசஸ் தான். ஒரு மேட்ரிசஸில் தூக்கிட்டு வந்து இன்னொரு ஒரு ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணுறதோ, ஒரு ஃபோட்டோவை வந்து ஜூம் பண்ணி கிராப் பண்ணுற ஃபோட்டோ மைனஸ்ன்னு சொல்ல போகிறோம், 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் ஆர் ஸ்கொயரிங் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணலாம். சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும், நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்பர்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியும் இருக்கலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படியெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ரோஸ் முதல்ல ரோ. இப்போ நம்ம ஸ்கூலில் உட்காரும்போது எப்படி உட்காரோம், நம்ம ரோவாக தான் உட்காரோம். ஸோ ரோவாக உட்காரோம். இந்த பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்சுன்னு இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் பெஞ்சு, செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்சுன்னு இருக்கும். ஸோ கிளாஸ் எந்த பக்கம், இந்த பக்கம் தான் பார்த்துருக்கு, தான் போர்டு அப்படின்னா ஸோ இதுதான் ஃபஸ்ட் பெஞ்ச் இல்லையா. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ அப்படி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரோஸ் பார்க்கும்போது எத்தனை ரோ இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. காலம்னா என்ன, காலம் வந்து இப்படி வெர்டிக்கலாக இருக்க போகிறது எல்லாமே காலம். ஸோ இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் என்ன சொல்கிறோம், இந்த மேட்ரிக்ஸஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸை மென்ஷன் பண்ணும்போது எதில் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா 3 ரோஸ் அண்டு 3 காலம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 ரோஸ் இருக்குது, 2 காலம். சரியா? இங்கே 1 ரோ அண்ட் 1 காலம். ஸோ ரோ முதல்ல எழுதணும், காலம் செகண்ட் எழுதணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம். சரியா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ரோன்னு செக் பண்ணும்போது இது ஒரே ரோ தான், காலம் செக் பண்ணும்போது 2 காலம் இருக்குது அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. சரியா? ஸோ இப்படி தான் வந்து மேட்ரிசஸை வந்து ரோ அண்ட் காலமாக நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ரோவாக எடுத்துப்போம், நெக்ஸ்ட் இருக்கிறது காலம். XY எடுப்போம் இல்லையா, நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு பார்க்கும்போது ஆப்சிஸா அண்டு ஆர்டினேட் அப்படின்றத என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸாக எடுத்துப்போம், அடுத்தது ஒய் எடுத்துப்போம் இல்லையா. எப்போவுமே எக்ஸை வச்சு தான் ஒய் அப்படின்னு எடுப்போம் இல்லையா, எக்ஸுடைய கோஆர்டினேட் பார்த்துட்டு ஒய் கோஆர்டினேட் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் ரோ பார்த்துட்டு தான் இதில் காலம் பார்க்கணும். ஸோ காலம் அண்ட் ரோவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இப்போ இங்கே இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸஸ் நம்ம எப்படி சொல்லலாம், இதை ஃபஸ்ட்டு 1 2 3, அதாவது 1 1 3 3, அதாவது -3 வரைக்கும் இருக்குது. இது 0 0 3 2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலம்னு பார்க்கும்போது 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம், 2 × 4 மேட்ரிக்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸஸுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி சொல்லுவோம், ஒரு M × N, எம்ன்றதெல்லாம் ரோஸ் அண்ட் Nன்றதெல்லாம் காலம். அப்போ அதில் நம்பர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி வைக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் எங்கே இருக்குது, இந்த A11 A12 A13 A23 அதே மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது என்னது, ரோவில் குறிக்கிறது, இது காலம் குறிக்கிறது.
சரியா? ஸோ ரோ அண்ட் காலம் அப்படின்னு எடுக்கும்போது இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இது ஐத் ரோ ஜேத் காலம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐஎன்ஜேல தான் நம்ம மேக்ஸிமம் ரோ காலம் வந்து மென்ஷன் பண்ணுறத சிம்பிளாக சொல்கிறது XY அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது தெரியாத ஃபார்மேட் என்ன சொல்லுவோம், மேக்ஸில் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், தெரியாத ஒய்ன்னு எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் இதில் எந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்றது ரோ ஃபுல்லாக ஐயில் சொல்லுவோம், ஜே ஃபுல்லாக காலமில் சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இது. ஐ கோஸ் ஃப்ரம் 1 to m வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ 1 2 3 நடுவில் ஐன்றது எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ போயிட்டே இருக்கிறது இங்கே நமக்கு m வரைக்கும் இருக்குது. ஸோ என்னன்றது ஜேக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐஎன்ஜே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரோ அண்டு காலம் அப்படின்றத எதில் மென்ஷன் பண்ணுறோம், ஐஎன்ஜேயில் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, இந்த மேட்ரிசஸில் முக்கியமாக அந்த நம்பர் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரோ அண்ட் காலமோடு சொல்லணும். இப்போ இங்கே இருக்கிற நம்பரை சொல்லணும் அப்படின்னா இது செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ A2,2 அப்படின்றது இந்த இடத்துல செகண்ட் ரோ செகண்ட் காலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலம் மேட்ரிக்ஸ்னால் அங்கே ரோ அப்படின்றதுல நம்பர்ஸு தனித்தனியாக நிறைய ரோ அப்படின்னு ஃபார்மே ஆகாது, ஒரே காலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே காலம் மட்டும்தான் இருக்குது, ஸோ இங்கேயும் காலம் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, வெறும் காலம்னா வெறும் காலம் மட்டும்தான் ஃபில் ஆகிட்டே வரப்போகுது. ரோ 1 ரோ 2ன்னு சொல்லும்போது ரோவில் வந்து நம்பர்ஸ் இருக்கவே இருக்காது, எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் நம்பர்ஸாக தான் இங்கே வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இதை நம்ம எழுதினாலும் என்ன எழுத போகிறோம், 1 2 3 போட்டுட்டு 3 into 1 அப்படின்னு எழுதுவோம். பட் ரோ வந்து 3 ரோ இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணாலும் இங்கே ரோவில் நிறைய நம்பர்ஸ் இல்லாதனால ஒரு ரோக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்றதுனால இது காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதுவே இப்படி வந்துச்சு அப்படின்னா இது ரோ மேட்ரிக்ஸ். ரோவில் என்ன இருக்குது, காலம் அப்படின்றது சிங்கிள் நம்பர்ஸாக ஒரே ஒரு நம்பர் தான், இந்த காலமில் ஒரு நம்பர், இந்த காலமில் ஒரு நம்பர், இந்த காலமில் ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்படின்னா ரோ அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ ரோ மேட்ரிக்ஸ்னால் சிங்கிள் ரோவாக இருக்கும், காலம் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தது காலம்னா என்னது, ரோ நிறைய இருக்க மாதிரி இருக்கும், பட் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அப்போ அது காலம் மேட்ரிக்ஸ், இது ரோ மேட்ரிக்ஸ். அடுத்தது டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது இந்த மேட்ரிக்ஸு மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வரும் அண்டு நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும். சரியா? ஸோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், காலம் வந்து கம்மியாக இருக்கும், ரோ அதிகமாக இருக்கும், இல்லை ரோ அதிகமாக இருக்கும், காலம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்னு ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு 2 sides ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இங்கே எப்படி இருக்குது, 2 into 2 மேட்ரிக்ஸு, இது 3 into 3 மேட்ரிக்ஸு. அப்போ 3 ரோ 3 காலம் வருது இல்லையா? ஸோ இது 3 into 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன, டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல்னால் என்ன, எதில் வேணுனாலும் அந்த டயகனல்னு நம்ம சொல்லும்போது இப்போ இது ஒரு ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கொயரில் டயகனல் எங்கே இருக்கும், இங்கே தானே இருக்கும். ஸோ டயகனல்னால் எங்கே இருக்குது, டயகனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனல்ஸில் மட்டும்தான் நமக்கு நம்பரே இருக்கும். சரியா? அது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் வரும்போது இட் வில் பிகம் டயகனல் மேட்ரிக்ஸ். புரியுதா? இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் இது 4 into 4 மேட்ரிக்ஸ் இருக்குது, பட் டயகனல்ஸில் மட்டும்தான் நம்பர் இருக்குது. மேலே கீழே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மில் 0, இங்கே அப்பர் ட்ரையாங்கிள், இது லோவர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்பர் ட்ரையாங்கிளில் ஃபுல்லாக 0 வரும், இங்கே லோவர் ட்ரையாங்கிளும் 0 வரும். நடுவில் இருக்கிற அந்த எது டயகனலில் மட்டும் தான் நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ அப்போது ஐஎன்ஜே அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 0 மென்ஷன் பண்ணியே வரும். I is not equal to j அப்படின்றத இங்கே பார்ப்போம். எங்கே வரும் அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸை சொல்லும்போது இந்த ஐஎன்ஜே நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அடுத்தது யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம பார்த்த இதே டயகனல் மேட்ரிக்ஸ் தான், வரது எல்லாமே அந்த டயகனலில் யூனிட்டாகவே வரும். யூனிட்னா என்ன, 1 அப்படின்றது தான் யூனிட்டி. இந்த 1's place, யூனிட் பிளேஸ் அதெல்லாம் சொல்லுவோம். 1 place, 10's place, 100 place, இல்லை யூனிட் பிளேஸ், 100 place, 10's placeலாம் சொல்லும்போது யூனிட்னு பார்த்துருப்பீங்க. அப்போ நான் யூனிட்னா என்ன, 1. ஸோ எல்லாமே அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் தான். அந்த டயகனல் மேட்ரிக்ஸில் இருக்கிறது எல்லாமே 1ன்னு வந்துச்சுன்னா அதுதான் என்னது, யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதை எங்கேயாவது வந்து நமக்கு சம்மில் வந்து ஐ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நினச்சிக்காதீங்க. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது கூட ஐன்ற மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது நல், அதாவது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எங்கே 0 வந்து பார்த்தீங்கனாலும் எங்கேயும் ஒரு நம்பர் கூட இல்லைனாலும் அது ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லிவிடுவாங்க. இது
ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இப்போ தான் சொன்னேன், அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்பர் ட்ரையாங்கிள் அண்ட் லோவர் ட்ரையாங்கிள்னு செக் பண்ணும்போது இதில் எங்கே செக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜீரோஸை செக் பண்ணுவோம். சரியா, எங்கே இந்த ஜீரோஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஜீரோ எப்படி இருக்கீங்க ட்ரையாங்குலர் ஃபார்மில் இருக்கா. இங்கே ட்ரையாங்குலர் ஃபார்மில் நமக்கு இந்த ஜீரோஸ் அமையுது. இங்கே லோவர் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஜீரோ நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றது லாஸ்ட்டாக தான் இப்போ வந்து ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது சரி டயகனல் மேட்ரிக்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன ஆகுது ட்ரையாங்குலர் ஃபார்ம் வருது. ஸோ இதில் ட்ரையாங்கிள் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோஸ் வந்து கீழே இருந்தால் அது அப்பர் ட்ரையாங்கிள். அப்போ நம்பர் வரதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அங்கே என்ன இருக்குது நம்பர், நமக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மில் நமக்கு நம்பர் அமைஞ்சிருக்கு. சரியா, இது அப்பர், அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஜீரோஸ் வந்து ட்ரையாங்குலர் ஃபார்ம் கீழே இருக்கும், நம்பர்ஸ் மேலே இருக்கும். அதே லோவர் ட்ரையாங்குலர் பார்ட்டில் எப்படி இருக்கும், ஜீரோஸ் மேலே இருக்கும், ட்ரையாங்கிள் அதாவது நம்பர்ஸ் வந்து ட்ரையாங்கிள் கீழே இருக்கும். சரியா, ஸோ இதுதான் அப்பர் அண்ட் லோவர். அப்பர்னா நம்பர்ஸ் எல்லாம் அப்பரில் இருக்கும், லோவர்னால் நம்பர்ஸ் எல்லாம் லோவரில் கீழே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இல்லை அப்பர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக கீழே ஜீரோஸ் வந்துடும், மேலே மட்டும்தான் நம்பர்ஸ் வரும். லோவர் மேட்ரிக்ஸ்னால் கீழே ஃபுல்லாக நம்பர் மேலே ஜீரோஸ் வந்துடும் அப்படின்றது ட்ரையாங்குலர் ஃபார்மில் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் அண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் மாதிரி தான், பட் வந்த நம்பரே எல்லா இடத்துலையும் வரும். ஸோ இது என்ன சொல்லுவோம் நம்ம, இதை வந்து ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எது எல்லாமே சைடில் 1 1 1 1 வருது. இப்போ இது என்னது ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் என்ன நம்பர் வேணாலும் வரும். ஒரு 6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே 6ஆகவே வந்துச்சு, ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஜீரோஸ்லேயே வருது அப்படின்னா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் தான். அந்த டயகனல் மேட்ரிக்ஸில் நம்பர் எந்த நம்பராக வேணாலும் நடுவில் வந்து டயகனல் இருக்கலாம், அந்த நம்பர் ரிப்பீட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்ரிக்ஸுடைய ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் என்ன ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி, அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷனா என்ன, மல்டிப்ளிகேஷன்னா என்ன, அதெல்லாம் தான் என்னது இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயத்தில் வரும். சரியா, ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னது, மேத்தமெட்டிக்கலாக ஆப்ரேஷன்ஸ் என்னது, ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் தானே ஸ்கொயர் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்கொயர்னால் என்ன, ஸ்கொயரும் மல்டிப்ளிகேஷனில் தான் வரப்போகுது. இப்போது 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 2 × 2 அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன வருது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதனால் இது ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான். சரியா, அடுத்தது இப்போது மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸில் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ ஈக்குவலாக இருந்ததுன்னா பி ஏக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம ஈக்லிப்ஸ் ஜாமெட்ரி பார்த்துருப்போம் 9th ஸ்டாண்டர்டில். அதாவது ரெண்டுத்துக்கும் வந்து ஈக்குவலாகவே வச்சுக்கிட்டு வருவாங்க, ஈக்குவல் டு வச்சுக்கிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஆட் பண்ணாக்கா அந்த ஹோல் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். மைனஸ் பண்ணாலும் இந்த ஹோல் இஸ் மைனஸ் பண்ணும்போது அது ஈக்குவலாகவே இருந்துகிட்ருக்கும். மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வரும், ரெண்டு சைடும் சேமாக இருந்துச்சு அப்படின்னால அது ஈக்குவல் நம்ம பார்த்துருப்போம். மேட்ரிக்ஸோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னால மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதை தவிர எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ மேட்ரிக்ஸில் அதே அடிஷன் சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் எப்படியெல்லாம் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸில் இன்க்ளூட் ஆகுது, அதோடைய வேல்யூஸ் எப்படி வரும், எந்த மாதிரி வந்தால் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், இதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 மேட்ரிசஸ், அதாவது சம் ஆர் டிஃபரன்ஸ்னா என்ன, மைனஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸஸை சேம் சைஸ், அதாவது இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3 × 2 மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா பியும் ஒரு 3 × 2 மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா வர சி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும், அதுவும் பார்த்தா 3 × 2 மேட்ரிக்ஸா தான் இருக்கும். சரியா, ஸோ இது என்னத்துக்காக சொல்றோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் உடைய சைஸ் எப்படி இருந்தா நமக்கு எப்படியான அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து ஒரு 1 3 5 7 9 11 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இது என்னது, ஸோ 2 ரோ இருக்கு. ஸோ 2 × 3 காலம் 3 மேட்ரிக்ஸா இருக்கு. நான் இதை வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது இந்த மேட்ரிக்ஸ்ல 7 5 3 2 8 9 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ். அப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்றேன், அடிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏ பிளஸ் பி பண்ணா என்ன இருக்கும், 1 + 7 is 8, 3 + 5 is எந்த நம்பர் ஆஃப் வேல்யூ எடுக்கிறோமோ. இப்போ இது ஃபர்ஸ்ட் வேல்யூ A11னா இதை
இந்த A11ஓட தான் ஆட் பண்ணணும். ஸோ இது A12 அப்படின்னா இது A12ஓட தான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது 3 + 5 is 8, இங்கே 5 + 3 அது ஒரு 8, 7 + 2 that is 9, 9 + 8 is 17, 11 + 9 20. ஸோ இதுதான் என்னது நம்ம கிடைச்சிருக்க புது மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் தான் என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சி. இன்கேஸ் இதை மைனஸ் பண்றோம்னா ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணும்போது A - B அப்படின்னு சொன்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? 1 - 7 is -6, 3 - 5 is -2, 5 - 3 is +2. இந்த பிளஸ் மைனஸ்லாம் பார்த்து போடுங்க. 7 - 2 is 5, 9 - 8 is 1, 11 - 9 is -2. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு சின்னு பேர் வச்சிட்டோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? டின்னு பேர் வச்சுக்கலாம். சரியா? ஸோ எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். அந்த பேரை எப்படி வைக்கணும்? ஏதோ ஒரு கேபிட்டல் லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஆன்சர் ஏதாவது 1 1 1 1 வர மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன வந்திருக்கும்? 2 × 2, 3 × 3, 4 × 4 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ரோவும் 4, காலமும் 4 இருந்ததுன்னா அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆன்சர் வரும்போது நமக்கு ஃபுல்லா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஐ அப்படின்றது. அதுக்கு வேற எதுவும் பேர் வச்சிடாதீங்க. அது ஐ அப்படின்னா ஐ மேட்ரிக்ஸாவே நம்ம அதை டினோட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸை இப்போதான் பார்த்தோம். ஆட் பண்ணா எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு A + 0 அப்படின்னா இப்போ A + 0 வரணும், 0 + A வரணும், A தான் வரப்போகுது. அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது A - A அப்படின்னு எடுக்கும்போது மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? A - A என்ன? 0 தானே? சரியா? ஸோ அப்போ இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் எது? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு ஏவால மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொரு ஏனா என்ன? அதே தானே. ஏனா ஏ டினோட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் ஏ அப்படின்னா இது இங்க வேற நம்பர்ஸ் இருந்தா இது பிஆ தான் நம்ம டினோட் பண்ண முடியும். ஸோ இது A - B அப்படின்ற மாதிரி ஆயிடும். இதுவே A - A அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த 6 4 2 3 2 7 அப்படி இருக்கு. இங்க 6 4 2 அப்புறம் 3 2 7 இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதை மைனஸ் பண்றேன். இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இது -A அப்படின்னு பண்ணும்போது ஏல இருந்து நான் மைனஸ் பண்ணலாம். 6 - 6 0, 4 - 4 0, 2 - 2 0, 3 - 3 0, 2 - 2 0, 7 - 7 0. சரியா? அதே மாதிரி இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு ஏ வந்து -A அப்படின்னு கொடுக்குறது. இப்போ நம்பர் லைன்ல பார்த்துருப்போம். இந்த நம்பர் லைன்ல இங்க 0 இருக்கு அப்படின்னா இங்க +1 இருக்கும், இங்க -1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வேற இது வேற தானே? சரியா? அந்த மாதிரி டினோட் பண்ணும்போது என்ன இது A - A அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு வேற வேற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க? இங்க -Aன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த -A அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? மேட்ரிக்ஸாவே தனி ஒரு மேட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ -A அப்படின்றது இங்க வேற மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ இங்க மைனஸ் பண்ணும்போது எது -A அப்படிங்கிறத ஒரு புது மேட்ரிக்ஸா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன்னு பேர் வைக்கிறது, பின்னு பேர் வைக்கிறத தாண்டி ஏக்கு -A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸும் இருக்கு. இது வேற மேட்ரிக்ஸை A - A ஸ்ட்ரெயிட்டா இது பண்றது வேற. இது பிராக்கெட் ஆஃப் -A அப்படின்றது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பேரே என்னது? -A மேட்ரிக்ஸ். அப்போ -A மேட்ரிக்ஸ் தான் என்னது? இங்க 1 2 0 1 0 8. சரியா? ஸோ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்குற போதோ இல்ல அதை ஏதாவது ஒரு டினோட் பண்ணும்போது பார்த்து டினோட் பண்ணுங்க. எது எங்க வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணணும். சரியா? A - Aன்னு சொல்றது ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸே அதே மேட்ரிக்ஸால மைனஸ் பண்ணா நமக்கு வர்றது 0 தான் வரப்போகுது. அதே மாதிரி -A நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்றேன். அடுத்தது ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். இந்த ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் தான் வந்து நமக்கு நார்மலா அங்கங்க நிறைய யூஸ் பண்றது. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா கூட அந்த ஈக்குவேஷன் எப்படி ஸ்கேலார்ல வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்றது, சரி ஈக்குவேஷன்ல இல்ல இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன். இப்போ ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து ஒரு 4ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நான் இது ஃபுல்லா 4, அதாவது 4A இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நான் ஃபுல்லா 4ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ பிராக்கெட்குள்ள இப்போ வந்து x + 2 இந்த பிராக்கெட்ல இங்க ஒரு இன்னொரு ஒரு எக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ் என்ன பண்ணிருப்போம்? இதுக்கும் இதுக்கும் தானே மல்டிப்ளை பண்ணிருப்போம். அப்போ x² +
2xன்னு வந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த 4 கொண்டு போகும்போது இந்த 4 இந்த பிராக்கெட்குள்ள, அதாவது மேட்ரிக்ஸ் பிராக்கெட்குள்ள போகும்போது இந்த 4 எல்லாத்த கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப எல்லாத்து கூட இந்த 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 3s are 12, 4 into -1 -4, 4 2s are 8, 4 into 1 plus 4, அப்புறம் 4 2s are திரும்ப 8, 4 into -3 -12, 4 into 4 16 and 4 into 1 4. சரியா? ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரியா? இந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னது நமக்கு 4a அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் உள்ள இன்க்ளூட் ஆகும்போது அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு வரும்போது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேற வேற மேட்ரிக்ஸ். அப்போ இங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து 1 into 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க 3 into 1 இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கிற மாதிரியே வந்து 1 into 3 இருக்கலாம். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இங்க வந்து 1 into 3 கொடுத்துட்டு இங்க வந்து 2 into 4 மேட்ரிக்ஸ் கொடுத்தா இங்க நம்ம மல்டிப்ளிகேஷன் அலோவா பண்ண முடியாது. ஒன்னு இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், இதுவும் 2 into 2 மேட்ரிக்ஸா இருக்கணும், இதுவும் 2 into 2 மேட்ரிக்ஸா இருந்தா நம்ம அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு 3 into 2 மேட்ரிக்ஸா இருந்துட்டு இது ஒரு 2 into 3 மேட்ரிக்ஸா இருக்கு, இது அப்படியே உல்டா பண்ண மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் அலோவ் ஆகும். அப்படி அலோவ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரோவும் மல்டிப்ளை பண்ண போற மேட்ரிக்ஸ், இப்போ ஏ பியோட மல்டிப்ளை பண்ண போறோம் அந்த மேட்ரிக்ஸ் உடைய காலம். ஸோ ரோ காலம் வந்து செட் ஆகுறப்போ இந்த 3 into 2 மேட்ரிக்ஸ் அண்ட் 2 into 3 மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க 3 into 3 தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து சின்ன ஒன் வேர்ட்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ 2 into 2 மேட்ரிக்ஸை பண்ணா 2 into 2 தான் வரப்போகுது. அதே வந்து 1 into 3 மேட்ரிக்ஸை இங்க கொடுத்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வித் 3 into 1 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன்ல உள்ள இன்க்ளூட் ஆகிற மேட்ரிக்ஸோட காலம் எடுத்து எழுதும்போது நம்ம 1 into 1 மேட்ரிக்ஸ், அதாவது 1 cross 1 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஏல இருக்கிற மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம ரோ பாக்குறோம், அதாவது காலம் பாக்குறோம் அப்படின்னா பில இருக்கிறதுக்கு ரோ ஈக்குவலா இருக்கணும். சரியா? எங்க இங்க ஏ மேட்ரிக்ஸ்ல என்ன பார்த்திருந்தோம், 2 அப்படிங்கிற காலம், பி மேட்ரிக்ஸ்ல என்னது ரோ பார்த்திருக்கணும். இது ரெண்டுமே என்னவா இருந்துச்சுன்னா நம்மளால சம் பண்ண முடியும், இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்மளால இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏவி நாட் ஜென்ரலி ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க